இந்திய வங்கிகளில் சுமார் 9,000 கோடி ரூபாய் வரை கடனாக பெற்றுக்கொண்டு அதனை திரும்ப செலுத்தவில்லை என கூறி பல்வேறு வங்கிகள் பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ந்துள்ளன. இந்நிலையில் சில வங்கிகளில் தொடர்ந்து இவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டும் இவர் நேரில் ஆஜராகாததால் ஒரு பிடியாணையும் சில நீதிமன்றங்கள் பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் அவரை இந்தியாவுக்கு, அதாவது தற்போது அவர் லண்டனில் இருக்கிறார், இங்கிலாந்தில் இருக்கிறார், அங்கிருந்து அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வேலையில் இந்திய வெளியுறவுத்துறையும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. குறிப்பாக இலங்கை அதிகாரிகள், அதாவது இலங்கை நாட்டு அதிகாரிகள் இந்தியா வந்திருந்த போது இது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது சில நிமிடங்களுக்கு முன்பாக விஜய் மல்லையாவை லண்டனில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரை அங்குள்ள வெஸ்ட் மின்ஸ்டர் நீதிமன்றமானது அவரை கைது செய்வதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னதாக நாம் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இந்திய அரசானது விஜய் மல்லையாவை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த ஒரு ஃபார்மலான ஒரு கோரிக்கையை இங்கிலாந்துக்கு அனுப்பிய போது இங்கிலாந்தானது அந்த கோரிக்கையை நாங்கள் உரிய நீதிமன்றத்தின் முன்னால் வைத்து அந்த நீதிமன்றம் இது போன்ற உத்தரவை கொடுத்தால் அவரை கைது செய்து நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் வெஸ்ட் மின்ஸ்டர் நீதிமன்றமானது இந்தியா முன்வைத்த அந்த கோரிக்கையை இலங்கை அரசு அந்த நீதிமன்றத்தில் முன்வைத்த போது அதனை ஏற்றுக்கொண்டு அந்த நீதிமன்றமானது இதனை ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. அதனை தொடர்ந்து தற்போது விஜய் மல்லையா கைது செய்யப்பட்டுள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்குள்ள வெஸ்ட் மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதால் இந்நிலையில் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த நடைமுறை மிகவும் எளிதாக அமைந்துவிடும். குறிப்பாக இதற்கு முன்பாக லலித் மோடியை எடுத்துக்கொண்டால் நம்மால் தொடர்ந்து இந்திய அரசானது இது போன்ற ஒரு கோரிக்கை வைத்து வந்தாலும் அவரை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியானது தற்போது வரை முடியவில்லை. ஆனால் இந்திய அரசு தொடர்ந்து விஜய் மல்லையா விவகாரத்தில் இந்தியாவிலிருந்து ₹1 யார் எடுத்து சென்றாலும் அவர்களை இந்திய ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தரப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். அதே போல நிதியமைச்சகம் இது தொடர்பான வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தது. இந்நிலையில் தற்போதைய நிலையில் இது இந்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்டா தான் பார்க்க முடிகிறது. காரணம் இலங்கை இங்கிலாந்து நீதிமன்றமானது அவரை தற்போது கைது செய்துள்ளது. எனவே விரைவில் அவர் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. குறிப்பாக அரவிந்த், இப்ப இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில அதுக்கு பிறகு இந்தியா எப்பொழுது அவர் அழைத்து வரப்படுவார் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு தெளிவாக கிடைக்கப்பெறுமா? அது தொடர்பான கூடுதல் விவரங்கள். தற்போது அவரை இங்கிலாந்து நீதிமன்றமானது கைது செய்துள்ளது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார். இந்நிலையில் அங்குள்ள இந்திய தூதரகமானது இவர் எங்கள் நாட்டோட பிரஜை, இவரை எங்கள் நாட்டில் இவர் மீது சில வழக்குகள் உள்ளது, எனவே அவரை எங்கள் நாட்டுக்கு கொண்டு போக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைப்பார்கள். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பிரிசனர்ஸ், அதாவது இது போன்ற ஒரு குற்றவாளிகளை இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதான அந்த ஒப்பந்தமானது இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையிலான தற்போது நடைமுறையில் உள்ளது. எனவே மிக மிக எளிதாக தற்போது அவரை இங்கிலாந்து நீதிமன்றம் கைது செய்து அவரை குற்றவாளியாக அறிவித்துள்ளதால் இந்நிலையில் மிக விரைவில் இந்திய அரசானது அவரை தங்கள் நாட்டிலும் இவர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளது, எனவே உடனடியாக அவரை இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும், இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என தெரிவிப்பார்கள். அதனை தொடர்ந்து அதற்கு அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் இங்குள்ள இந்திய அதிகாரிகள் அங்கு சென்று அவரை இந்தியாவுக்கு அழைத்து வருவார்கள். இது மிகவும் விரைவில் தான் நடக்கும் என தெரிகிறது. எத்தனை நாட்கள் என்பது தற்போது தெளிவாக தெரியவில்லை. ஏனென்றால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகுதான் அது போன்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஈடுபாட்டில் வரும்.